இங்கு பறக்கும் வண்ணப்பறவை, எங்கு இருந்தோ வந்த பறவை, கல்லூரி மண்டானங்கள் வேடந்தாங்கள். இப்போ எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, வேடந்தாங்களோட வீலாக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Tarsha Junction, Junja Junction, Junja Junction, da-dum da-dum. சென்னையிலேருந்து ஒன் டேயில் எங்கேயாவது போயிட்டு வர முடியும்னா அழகாக இந்த பேட் சேஞ்சுரி வந்து ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்கும். போகிற இடமெல்லாம் நல்ல சீனிக் வியூவாக இருக்கும். நீங்களே இங்கே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக மரங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த இடமும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்து மதிய நேரம் போனதுனால இவ்வளோ இருக்குது. இதே நீங்கள் வந்து மழை பெஞ்சு அடுத்த நேரம் போனால் செம்ம வியூவாக இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க, எங்கள் பாப்ஸி என்ஜாய் பண்ணாங்க. சீசன்னாலும் அன்சீசன்னாலும் பார்க்கிங் எதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஸ்பேசியஸான இடமா இருக்கும். அப்புறம் உள்ளே நுழைஞ்சாலே நம்மக்கிட்ட பைனாக்குலர் வாங்க சொல்லி நம்ம எல்லாம் ரவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். எங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படல, ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த பைனாக்குலர் நாங்கள் வாங்கியிருக்கோம். பைனாக்குலர்லேருந்து பார்க்குறப்ப நல்லா ஜூம் பண்ணி பார்க்கறதுனால ஒரு கிளாரிட்டி இருக்கும். மொபைலில் நம்ம என்ன தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் இதில் பார்க்குறப்ப கொஞ்சம் வியூ என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் அதை பார்த்த வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃப்ளெமிங்கோ பேர்டு தான் எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த போன சீசன்னால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் டைம்னால எக்கச்சக்கமாக அந்த ஃப்ளெமிங்கோ பேர்ட்ஸ் தான் நாங்கள் நிறையா பார்த்தோம். க்ரௌடு எதுவும் இல்லாதனால வெறும் பேர்ட்ஸோட ஹம்மிங் கேட்க ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. மனசுக்கும் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அங்கங்கே பேர்ட்ஸோட நேம் போர்டிங் வச்சுருப்பாங்க. என்னென்ன பேர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன லேக்கை ஒரு ரவுண்டு சுற்றுற வர மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே நம்ம அந்த பேர்ட்ஸை பார்த்துக்கலாம். நேச்சுரலான ஒரு ஏர் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, பட் அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாலாம் மெயின்டைன் பண்ணலை. அதை மெயின்டைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்னும் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரிப்பீட்டடாக வரணும்னு சொல்லி கேட்பாங்க. நாங்களும் சுற்றி பார்த்துட்டு எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு வீலாக்கில் சந்திப்போம். பாய்.